Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்ட்ரீட் பால் காட்டுறாங்க. சும்மா நிறைய பசங்க அப்படியே ஸ்ட்ரீட் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கப்ப ஹைசிக்கு அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு பிளேயர் வந்து ஷூட் பண்ணும்போது பாஸ்கெட் விட்டு வெளிய வந்து அது இவன் கால் கிட்ட வருது. இவன் எடுத்தாராம். இவனை பார்த்தா மிடில் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தெரியுது. அதுவும் இவனோட யூனிஃபார்ம் பார்த்தாலே டேக்கியோ மிடில் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ ஏன் தம்பி எங்க கூட வந்து விளையாட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேக்குறான். தோ வந்துட்டா போச்சு அப்படின்னு ஹைசிக்கு விளையாட வந்துடுறான். அவனோட ஆட்டத்துக்கு இவங்களால ஈக்குவல் பண்ணவே முடியல. தகச்சு போயிடுறாங்க. யார் சாமி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேக்குறாங்க. உங்ககிட்ட எடுத்துக்கிற லெவலுக்கு எதுவுமே கிடையாது, அதனால நீங்க வேஸ்ட் தான். ஏதோ நான் உங்க கூட லேண்டர் இருந்துச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவன் போகும்போது இவங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, நீயும் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஹைசகிக்கு செம்ம கடுப்பாகுது. எப்ப பாரு இந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் அப்படின்ற ஒரு பேர் தான். நான் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் நிறையவே இதை கேட்டுட்டேன். சரி இருந்துட்டு போகட்டும், இந்த டைட்டிலையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி அப்பதான் அதை முடிவு பண்றான். இப்போ தேர்ட் குவார்டரே முடிஞ்சு போச்சு. கைஜோ டீம் 51 ஃபூகோட 63 சொல்லிட்டு இருக்குது. காசமாச்சுக்கு வெளியே உட்காந்துருக்கப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இவங்கள தாண்டி நம்ம கீசை வந்துட்டு செம்ம கடுப்போட உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ தேர்ட் குவார்டர் முடிஞ்சு உள்ள வந்தோடனே காசமாச்சுட்டு தான் பால் இருக்கு. அவன் கீசை கிட்ட பாஸ் பண்றான். கீசையை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஹைசகி தான் நின்னுகிட்டு இருக்கான். கீசை வந்துட்டு மறுபடியும் அந்த காகமியோட ஒன் ஹேண்ட் டங்கே பண்ண வர. ஆனா காகமிக்கு அதை பார்த்தோம் இது அவனோட ரிதம் மாதிரியே தெரியல, ஏதோ டிஃபரெண்டா தான் இருக்கு அப்படின்னு யோசிக்கான். இது அந்த அளவுக்கு ஷார்ப்பாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காசமாச்சுக்குமே தெரியுது. அதே மாதிரி ஹைசகி அந்த பால் ஈஸியாவே தட்டி விட்டுறான். ஏன்டா நான் தான் உன்கிட்ட அதை செகண்ட் குவார்டர்லயே புடிங்கிட்டேனே, இதுக்கப்புறம் அது உன்னோடதே கிடையாது அப்படின்னு ஹைசகி சொல்றான். அவங்களோட டீம் பிளேயர்ஸ் பால் எடுத்து கரெக்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹைசகி வந்துட்டு பால் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டத்தனமா வாங்கிட்டு போயிடுறான் இருந்து. கீசையுமே ஹைசகியை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். நீ பண்ணது தப்பு தம்பி, அதை எப்படி பண்ணு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் அவன் வந்து ஒன் ஹேண்ட் டக்கை பெர்ஃபெக்ட்டா பண்ணி காட்டுறான். கீசையோட மூவ்மெண்ட்டுக்கு என்னதான் ஆச்சு, அவன மாதிரியே நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஆமா கீசையோட மூவ்ஸ் அவன் என்னதான் திருடிட்டாலுமே கீசை இந்த அளவுக்கு எல்லாம் டவுன் ஆக மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு குரோகவும் யோசிக்கிறான். இது நல்லதுக்கே இல்ல. கீசை வந்துட்டு எல்லாரோட மூவ்ஸையும் ஒரே வாட்டியில கத்துக்கிடுவான். அவன் கண்டிப்பா நிறைய மூவ்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். ஆனா ஹைசகி கிட்ட அது எல்லாமே ஒரு வாட்டி தான் ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது வாட்டி அவனால அதை பண்ண முடியாது. அதனாலதான் கீசை வந்துட்டு அவனோட மூவ்ஸ் ரொம்பவே செலக்டிவா கேர்ஃபுல்லா பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கீசை கிட்ட எந்த ஒரு மூவ்ஸுமே இல்லாம அவனுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாம போயிடும் அப்படின்னு அவமினே சொல்றான். அண்ட் அது மட்டும் அவனோட ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணல அப்படின்னு அவமினே மனசுக்குள்ள நினைக்கிறான். இதை அப்பதான் கீசை வந்துட்டு விண்டர் கப்புக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் காட்டுறாங்க. அவன் ரொம்பவே முரட்டுத்தனமா விளையாண்டுகிட்டு இருப்பான். அவன் ஷூட் பண்ணிட்டு இறங்கும்போது அவனுக்கு கால்லாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். காசமாச்சும் வந்துட்டு நீ ரொம்பவே அதிகமா புஷ் பண்ணிக்கிறடா, கொஞ்சம் லிமிட்டா விளையாடு அப்படின்ட்டு சொல்லுவான். இல்ல இதெல்லாம் பத்தவே பத்தாது, யாரையுமே என்னால பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீசை அப்ப சொல்லியிருப்பான். அதை நினைச்சுக்கிட்டு இப்ப பால ஷூட் பண்ண வர அந்நியாரம் தான் நம்ம கோச்சுமே சொல்றாங்க. என்னதான் அவன் அதிகமா ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேட்கறான். என்னோட கேஸ் அதுதான். போன இன்டர்வியூ மேட்ச்ல அவமினே மட்டும் இன்ஜுரி ஆகல, கீசை ரெஸ்டே எடுக்காம கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அதை அவனை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ சொல்றா. அப்ப காகமி வந்துட்டு இல்ல அதெல்லாம் நடக்காது, அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான் கண்டிப்பா வின் பண்ணுவான் அப்படின்ட்டு சொல்றான். அப்பவுமே ஹானமியா வந்துட்டு கீசையை தாண்டி ஒரு பால் அசால்ட்டா ஷூட் பண்றான். கேம்ல இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. கைஜோ 53 ஆப்போனன்ட் 70 போயிட்டாங்க. அப்ப கீசை வந்துட்டு அப்படியே எந்திக்க ட்ரை பண்றான். பட் அவனோட கால் செம்மையா வலிக்குது. அப்ப ஹைசகியும் கீசை கிட்ட வந்துட்டு ஆமாடா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி நான் உங்ககிட்ட இருந்து புடிங்கிட்டேன்ல அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அதுக்கடுத்து கொஞ்ச நாளே அவளை நான் கலட்டியும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கோர்ட்டுக்கு வெளியே பேசணும்ப்பா, உள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு ரெஃபரி சொல்லிடுறாரு. சரி மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஹைசகி சொல்லிடுறான். கீசை அப்ப அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவமினே மோமோயி சேரின் பிளேயர்ஸ் எல்லாருமே அவனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நீ இப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்க கூடாதா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு காகமி அப்படியே பேச வர அந்நியார குரோக்கோ டக்குன்னு எந்திரிச்சிடுறான். அப்ப அவன் அப்படியே சத்தமா கீசை நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் கீசை சிரிக்கவே செய்யறான். அப்படியே ஹைசகியை பார்த்துட்டு நான் உன்கிட்ட உன்னை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ ஏதோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட எடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னியே, அதை பத்தி நீ ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் சும்மா குட்டி போட்ட நாய் மாதிரி பின்னாடியே சுத்தி வந்து நான் தான் கீசையோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றப்ப எனக்கு செம்ம கடுப்பா தான் இருந்தது. அவன் ரொம்பவே ஆணவம் பிடிச்ச எப்ப பாரு எல்லாரும் அவளை பெருமையா பேசணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு ஆளு. அவன் வந்துட்டு ஒரு மாடல் கூடயே டேட் பண்ண ஒரு பொண்ணா இருக்கணும், எல்லாரும் அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டா. நீ அவள மாதிரி ஒரு பொண்ணை என்கிட்ட இருந்து தள்ளி வச்சு ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிருக்கா, அதனால உனே நீயே எதுவும் பெருமையெல்லாம் நினைச்சுக்கிட்டு கிடக்காது அப்படின்ட்டு சொல்லிடுறான். இப்ப காசமாச்சும் பால வாங்கி டக்குனு கீசை கிட்ட கொடுத்துடுறான். தம்பி உங்ககிட்ட இப்ப எந்த ஒரு மூவ்ஸுமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி சொல்றான். ஓ அப்படியா, இங்க பாரு ராஜா, இப்ப உன்னோட ஸ்டைலும் என்னோட ஸ்டைலும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கீசை வந்துட்டு பால தூக்கி போடுறான். அவன் தூக்கி போட்ட ஷாட்டை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாம், என்ன சொல்லுது மிடோரிமான்னு சொல்லிட்டா. இப்ப கீசை வந்துட்டு மிடோரிமாவா மாறிட்டான். அவமினே மோமோய்க்கு அப்படியே அள்ளு விட்டுருது. காகமில வந்துட்டு இவனால ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸை காப்பி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்படின்னா கீசை வந்துட்டு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டான். இருந்தாலும் அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்றதுக்கு கீசையோட பாடி ரொம்ப நேரம் ஒத்துக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வேணா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காசமாச்சு நினைக்கிறான். அந்த 5 நிமிஷம் போதும் தலைமை மேட்சை முடிக்கிறதுக்கு. இப்ப கீசைவால ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க எல்லா பிளேயரோட எபிலிட்டியுமே அப்படியே யூஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான காப்பி. கீசை வந்துட்டு முழுமையா சந்திரமுகியா மாறின ஒரு தருணம். உனக்கு என்கிட்ட இருந்து டைட்டில் வேணுமா இல்ல பொண்ணுங்க வேணுமா அதெல்லாம் எடுத்துக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. நான் இப்ப இந்த மொமெண்ட்ல லேண்டுகிட்டு இருக்கான காரணமே நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி நான் அந்த ப்ராமிஸை கண்டிப்பா மேக் பண்ணுவேன். சோ நீ என்னோட வழியில வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு கீசை கத்தி சொல்றான். என்னால இது சத்தியமா முடியாது, என்னால அவங்களோட பவர்ஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி நினைச்சுக்கிட்டு இருக்கான். கீசை வந்துட்டு அந்நேரம் அவமினோட ஃபார்முலர் ஷாட்டை ஒன்னு போட்டு ஷூட் பண்றான். இன்னும் கைசோ டீம் ஒரு 7 பாயிண்ட் கம்மியா இருக்காங்க. இன்னும் கேம்ல 2 நிமிஷம் இருக்குது. கைசைக்கு வந்துட்டு அந்நேரம் பால் வாங்கிட்டு ஒரு ஸ்கூப் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். ஆனா அவனுக்கு தெரியல அங்க நின்னுக்கிட்டு இருக்கிறது கீசை இல்ல, இப்ப மூரசாகி பாரா மாதிரி அதே மாதிரி ஜம்ப் பண்ணி வேற லெவல்ல தடுத்துறான் கீசை அந்த பால. அடுத்த பால கீசை வாங்கி மிடோரிமா மாதிரி லாங் ரேஞ்சில மறுபடியும் ஒரு
பால் ஷூட் பண்றான். அப்பதான் ஹைசகி கிட்ட வந்து ஆகாஷி மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவனை ஃபர்ஸ்ட் குவிட் பண்ண சொல்லிருப்பான் இல்லையா, அந்நேரம் நிறைய விஷயம் சேர்த்து சொல்லிருப்பான். உன்னோட இந்த மாதிரி வயலண்ட்ல நம்ம டீமுக்கு செட் ஆகாது, அதனால நீ டீமை விட்டு குவிட் பண்ணிரு. அது மட்டும் இல்லாம இப்ப கீசே வேற இருக்கிறான், அவன் கண்டிப்பா உன்னோட நல்ல பிளேயராவே வருவான் அப்படின்னு ஆகாஷி சொல்லிருப்பான். எது அவன் என்னை ரீப்ளேஸ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி கேட்கறான். நடக்கும், அது இப்பயோ இல்ல எப்பயோ கண்டிப்பா ஒரு நாள் நடந்தே தீரும் அப்படின்னு ஆகாஷி சொல்றான். அதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே கடைசியில ஆகாஷி சொன்னது கரெக்ட் தான் போலயே, என்னால ஒத்துக்க முடியலனாலும் நான் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கீசே நீ ரொம்பவே ஸ்ட்ராங் தான், இருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, நான் உன்னை இங்க டெஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கீசேவோட கால்லே போட்டு மிதிச்சிடறான். நான் உன்னோட இன்ஜுரியான காலை பார்க்காம இருந்தேன்னு சொல்லிட்டு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தான் மிதிக்கிறான். காசமாச்சும் வந்துட்டு ரெஃப்ரியை பாக்குறான், ரெஃப்ரி வந்து அதை சரியா பார்க்கல, அதுக்குள்ள அவன் ஃபாஸ்டா பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே அவன் பாலை கொண்டு வந்து இது இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஷூட் பண்ண வந்துடுறான். ஆனா கீசே விடவே இல்லையா, அப்படியே ஓடி வந்து நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல என்னோட வழியில வராத அப்படின்னு சொல்லிட்டு பால் அவன் இருந்து தட்டி விட்டுறான். அந்த பாலை காசமாச்சு எடுத்து கீசே கிட்ட கொடுக்குறான். கீசே முடிச்சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. கீசேமே போன வேகத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பாலை டங்க் பண்ணி முடிக்கிறான் மேட்ச. கைஜோ டீம் 75, ஃபுகுடா சோகோ டீம் 72 சொல்லிட்டு இந்த குவார்டர் ஃபைனலை வின் பண்ணி இப்ப செமி ஃபைனலுக்கு முன்னேறாங்க கைஜோ டீம். அப்படியே மேட்ச் முடிச்சிட்டீங்கன்னா வெளியே போறதுக்கு முன்னாடி கீசே அப்படியே குரோக்கோவை பார்த்துட்டு நான் என்னோட பிராமிஸை காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி கையை தூக்கிட்டு நிக்கிறான். இந்த ஹைசகி பையன் மட்டும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். நேரம் ஆவுமினி அப்படியே மோமோ கிட்ட நீ தனியா வீட்டுக்கு போ, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப மேட்ச் முடிஞ்ச எல்லா ஆடியன்ஸ் வெளியே போய்கிட்டு இருக்கப்ப ஹைசகி வந்துட்டு வெளியே நின்னுக்கிட்டு இருக்கான். கைஜோ டீம் எல்லாம் இன்னும் ஒன்னும் வெளியே வரலடா, நீ கீசே ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதை இப்பே மறந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினி வந்து சொல்றான். பர்றா இப்ப உன்கிட்ட யாரு கேட்டா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி சொல்றான். பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ள நீ பண்றது என்னனாலும் பண்ணிக்கோ, அது வந்துட்டு உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு, ஆனா இந்த மாதிரி வெளியே வந்துட்டு நீ எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆவுமினி சொல்றான். பர்றா நீ இப்ப எதுக்கு ரொம்பவே சீரியஸா இருக்க, நீ எப்போ சமத்து புள்ள மாதிரி அமைதியா தானே இருப்ப அப்படின்னு ஹைசகி சொல்றான். நீ கீசே கூட தோத்துட்ட, கீசேவும் குரோக்கோவும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் உனக்கு தெரியாது, சோ எதுவும் முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு ஆவுமினி சொல்றான். நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு அவங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டே தோணுது, எனக்கு இந்த பாஸ்கெட் பாலை பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாது, நீ என்னை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சனா முதல்ல என் கூட வந்து மோது அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி ஆவுமினி அடிக்க வந்துடுறான். ரைட் அப்ப உன் தலையில அவனாலே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினி ரைட்ல ஒரு டாஜ் பண்ணி லெஃப்ட்ல மூஞ்சிலே ஒரே குத்தி விடுறான். அப்படியே இவன் படுத்துறான். ஒரேடி அடிச்சேக்க இந்த பையல பார்த்தா படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி மூச்சு பேச்சே இல்லாம கிடக்குறான். சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினி கிளம்பிடுறான். அந்நேரம் இவன் வந்துட்டு அப்படியே எந்திக்கிறான். அப்பதான் ஹைசகி வந்துட்டு அவனோட ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அதாவது ஆகாஷ் இவனை டீம் விட்டு குவிட் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் இவனோட பாஸ்கெட் பால் ஷூ வந்து அப்படியே நெருப்புற போடுற மாதிரி வந்து நின்னுக்கிட்டு இருப்பான். அந்நேரம் குரோக்கோ வந்துட்டு அதை தடுக்கிற மாதிரி இவன் கிட்ட ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு வருவான். நம்ம ஒன்னும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசுற அப்படின்னு ஹைசகி சொல்றான். இருந்தாலும் இதெல்லாம் நீ பண்ண வேணாம், நீ முதல்ல வாய மூடி, எனக்கு பாஸ்கெட் பால் ரொம்பவே டயர்ட் ஆகி போச்சு, அண்ட் அதுக்கு மேல எனக்கு பொண்ணுங்க கூட வெளியே சுத்துறப்ப அது செம்ம ஃபன்னா இருக்குது, இது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். நீ உண்மையாவே அப்படிதான் ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேக்குறான். அதுக்கு ஹைசகியுமே வந்துட்டு நீ உண்மையிலே ஒரு இடியட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூவை நெருப்புல போட்டுட்டு வந்துடுறான். அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்ப பிரசன்ட்லயுமே அவன் எந்திரிச்சு வந்து ஒரு குப்பை தொட்டிக்குள்ள அவன் ஷூவை போடுற மாதிரி வந்து நிக்கிறான். அடுத்து அவன் என்ன நினைச்சான்னு சொல்லிட்டு தெரியல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டியில போடாம அப்படியே ஷூவோட நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இப்போதைக்கு வின்டர் கப்போட 5 நாள் முடிஞ்சு போச்சு. இப்ப 4 செமி ஃபைனல் டீம் மட்டும் தான் மீதி இருக்குது. ராகுசான் வெர்சஸ் ஷுட்டாகு ஹை ஸ்கூல், அப்புறம் கைஜோ வெர்சஸ் சைரின் ஹை ஸ்கூல், இந்த ரெண்டுக்கான பேட்டில் தான் நடக்க போகுது. இதுல வின் பண்ற 2 டீம் தான் ஃபைனல்ல மோத போகுது. எந்த 2 டீம் ஃபைனல் வர போகுதுன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.